ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.4ல் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்குறோம். இஃப் என்பிஆர் ஈக்குவல் டு 1680 கொடுத்துருக்காங்க அண்டு என்சிஆர் ஈக்குவல் டு 70 என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் என் அண்ட் ஆர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். இங்கே என்பிஆர் இருக்குது, இதில் வந்து என்சிஆர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கிறோம் என்பிஆர்ன்றது பெர்முடேஷன், என்சிஆர் அப்படின்னா காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ என்பிஆருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்சிஆருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த கிவன் வந்து எழுதிக்கலாம். சால்வ் என்பிஆர் ஈக்குவல் டு 1680, என்சிஆர் ஈக்குவல் டு 70 கொடுத்துருக்காங்க. இந்த என்பிஆருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்பிஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன்றுக்கு அப்போ இந்த என்பிஆர் ஈக்குவல் டு 1680 எடுக்கிறீங்க. இந்த 1680 அங்கே அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்பிஆருக்கு என்ன சார் ஃபார்முலா கொடுக்குறேன்னா என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுத போகிறேன். இதுக்கு இந்த என்பிஆருக்கு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு அப்படியே போட்டுடலாம் 1680. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. தென் என்சிஆர் ஈக்குவல் டு 17 இருக்கா. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாலாம் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். என்சிஆரோட ஃபார்முலா நமக்கு என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலாவையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே என்சிஆர் ஈக்குவல் டு 17 கொடுத்துருக்காங்க. இப்போ என்சிஆருக்கு ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுத போகிறேங்க. இங்கே இருக்க என்சிஆருக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள். என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா இந்த 70 அப்படியே எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன சார் பண்ண போனால் டிவைட் பண்ண போகிறோம். 1/2. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது. n factorial by n minus r factorial whole divide. equation number 2ல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே n factorial by r factorial into n minus r factorial இருக்கா. n factorial by r factorial into n minus r factorial equal to போட்டலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் 1680 டிவைடட் பை இந்த 70. இதில் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிவிடுங்க. இந்த 7 எடுத்து 168 கட் பண்ணும்போது நமக்கு 24. ஓகேங்களா? இங்கே நமக்கு இந்த n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிக்கலாம். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலை அப்படியே மேலே கொண்டு போகும்போது நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் நம்ம எழுதிக்கலாம். ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n minus r factorial divided by the n factorial.
ஈக்குவல் டு இங்கே 24. இதில் பார்க்கணும், இங்கே வந்து n ஃபேக்டோரியலுக்கு n ஃபேக்டோரியல் கட் பண்ணிடலாம். இந்த n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுக்கு இங்கே இருக்கிற n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் கட் பண்ணிடலாம். இங்கே என்ன சார் இருக்குது அப்படின்னா ஆர் ஃபேக்டோரியல் மட்டும் இங்கே இருக்குது, இங்கே 24 இருக்குது. என்ன ரஃப் பண்ணிட்டு எழுதுகிறேன், ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆர் ஃபேக்டோரியல் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24. இந்த 24 நமக்கு ஆர் தான் நமக்கு அவங்க கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் n அண்ட் ஆர் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இந்த 24 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ தான் நமக்கு 24. 4 ஃபேக்டோரியல்னால் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு போடுவோம். 4 இன்ட்டு 3 12, 12 இன்ட்டு 2 24. அப்போ ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல்னால் நமக்கு ஆர் என்ன சார் அப்படின்னா 4. ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதிட்டோம். சரிங்களா? இதிலேருந்து நம்ம இப்போ ஆர் கிடச்சிருச்சு. தென் என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு போய் போடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போடுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன இருந்துச்சு நமக்கு? n factorial by n minus r factorial equal to 1680 equation number 1. இப்போ இங்கே நமக்கு ப்ராக்கெட் போடணும். ஆரோட வேல்யூ தெரியுமா? ஆரோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். n factorial by n minus இங்கே ஆறு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. அப்போ 4 கொடுத்துடலாம். ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 160 அப்படி எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் பார்க்கணும், இந்த டினாமினேட்டரை நம்ம எதுவும் பண்ண வேணாம். n-4 ஃபேக்டோரியல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் n-4 ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் இருக்கா? இதில் n ஃபேக்டோரியல் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த n ஃபேக்டோரியல் மட்டும் n ஃபேக்டோரியலை n-4 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இந்த n ஃபேக்டோரியல் எப்படி எழுதுறேன்னா, நம்ம இதெல்லாம் ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கேன். இந்த 0 ஃபேக்டோரியல் கூட எப்படி இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணும்போது கூட சொல்லியிருக்கிறேன். n ஃபேக்டோரியலை நமக்கு எது வரைக்கும் வேணுமோ அந்த வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். n இன்ட்டு n-1 இன்ட்டு n-2 இன்ட்டு n-2 ஒன்று கம்மி பண்ணும்போது n-3, n-3 அடுத்தது n-4. இப்போ n-4ஓடு நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே வந்து ஃபேக்டோரியல் போட்டுடணும். ஹோல் டிவைட் இங்கே ஒரு n-4 ஃபேக்டோரியல், n-4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என்ன சார் இருக்குது அப்படின்னா 1680. இதில் பாருங்கள், n-4 ஃபேக்டோரியலுக்கு இந்த n-4 ஃபேக்டோரியலை கட் பண்ணிடலாம். இப்போ என்ன இருக்குங்க? n இன்ட்டு n-1 இன்ட்டு n-2 இன்ட்டு n-3 ஈக்குவல் டு இந்த 1680 எப்படி எழுதலாம்னா 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1680ன்னு வரும். இது ஏதாவது ஒன்று நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ n-க்கு வந்து 8ன்னு எடுக்கலாம், இல்லை n-1 7க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், n-2 ஈக்குவல் டு 6ன்னு எடுக்கலாம், n-3 ஈக்குவல் டு 5ன்னு எடுக்கலாம். நீங்கள் எதை எடுத்தாலும் ஆன்சர் நமக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக இந்த n-க்கு இந்த 8 எடுக்கலாம். நமக்கு வந்து அதுமாதிரி n-1 ஈக்குவல் டு என்னென்னு எடுக்கணும்? 7, n-2 ஈக்குவல் டு 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ n-1 ஈக்குவல் டு 7 இங்கே பாருங்கள், நமக்கு என்னோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம். n ஈக்குவல் டு இங்கே 8. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டினில்? ஃபைண்ட் n அண்ட் r தான் கேட்டிருக்காங்க. இப்போ n 8 கண்டுபிடிச்சிருக்கோம், r வந்து 4 கண்டுபிடிச்சோம். அவங்க கேட்டிருக்க ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நீங்கள் n-1 ஈக்குவல் டு 7 போட்டாலும் இது 8 தான் கிடைக்கும். இப்போ n-1 ஈக்குவல் டு 7 போட்டு பாருங்கள். n வச்சுக்கோங்க, -1 வெளியே போனால் 7 + 1. அப்போ n ஈக்குவல் டு 7 + 1 என்ன சார்? 8.
n - 2 = 6 போட்டிங்கன்னா n = -2 அங்கே போகும்போது +2 6 + 2 ஆட் பண்ணால் நமக்கு 8 தான் வரும். n - 3 = 5 போட்டிங்கன்னா -3 வெளியில் போகும் +3 5 + 3 ஆட் பண்ணால் 8. எதை எடுத்தாலும் நமக்கு என்ன இருக்கும், n-க்கு வேல்யூ ஒரே ஆன்சர் 8 அப்படின்னு தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டில் n = இங்கே 8 அப்படின்னு எடுத்துட்டேன். சரியா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 2 பார்க்குறோம். வெரிஃபை தட் 8C4 + 8C3 = 9C4ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இந்த சம்மை நீங்கள் 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா வச்சும் போடலாம், டைரெக்டாகவும் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். LHS = 8C4 + 8C3. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த 8C4 அப்படின்னா இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த 8 வந்து 4 டைம்ஸ் நம்ம கம்மி பண்ணி எழுதிக்கணும். 8 × 7 × 6 × 5 divided by 4 × 4 × 3 × 2 × 1ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 8C3 இருக்கா, இங்கே 3 இருக்குது அப்படின்னா இந்த 8-ஐ 3 டைம்ஸ் கம்மி பண்ணிக்கணும். 8 × 7 × 6 divided by 3 × 2 × 1. இப்போ இந்த 3 2 நம்ம எடுக்கும்போது இந்த 6 கட் பண்ணிக்கலாம். புரியுதா? 3 2க்கு ஏன்னா இங்கே வந்து 3ஆல் கட் பண்ணும்போது என்ன வரும், 6 3ஆல் கட் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். 2க்கு 2 நம்ம கட் பண்ணிடலாம். அதுதான் வந்து 3 2 எடுத்து மொத்தமாகவே என்ன பண்ணிக்கலாம், 6 கட் பண்ணிக்கலாம். இங்கே இதில் 4 எடுக்கும்போது 4 எடுத்து 8 கட் பண்ணும்போது 2 டைம்ஸ். இங்கே பாருங்கள், இந்த 3 2 இந்த 3க்கும் இந்த 2க்கும் எடுத்து கட் பண்ணும்போது 6 கட் ஆகிடுமா. 3 × 2 6 6 6 நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் போட்டுங்க. இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. 2 × 7 × 5 ப்ளஸ் 8 × 7 56. இதில் நமக்கு இங்கே 2 × 5 நமக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது 10 × 7 70 ப்ளஸ் 56. இதை 70 + 56 ஆட் பண்ணும்போது நமக்கு 126. எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ ஆர்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் = என்ன இருக்குது சார்னா 9C4. இங்கே 9C4னா இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த 9 என்ன பண்ணிக்கணும், 4 டைம்ஸ் கம்மி பண்ண எழுதணும். 9 × 8 × 7 × 6 divided by 4 இருக்குது. 4 × 3 × 2 × 1. இதில் பாருங்கள், இந்த 4 எடுத்து கட் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே 2 டைம்ஸ் வந்துடும். இந்த 3 2 ப்ராடக்ட் பண்ணால் 6. அப்போ 3 2 6க்கு இந்த 6 கட் பண்ணிடலாம். இங்கே 9 × என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 9 இருக்குது, × 2 × 7 ஈக்குவல் டு 9 × 2 18 18 × 7. அப்போ 18 × 7 ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 126. எல்ஹெச்எஸ் நமக்கு 126 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்ஹெச்எஸ் நமக்கு 126 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் இருக்காங்க. வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? இது நீங்கள் ஃபார்முலா வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் அதை விட கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மெத்தடில் உங்களுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். ஹவு many cards கேன் பி ட்ராவன் த்ரோ 21 பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பாருங்கள், நம்ம ஒரு சர்க்கிள் எடுக்கிறோம். இப்போ
இப்போ இந்த சர்க்கிளில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி 21 பாயிண்ட் இருக்குது. அக்யூரேட்டாக போடல, சும்மா ரஃபாக தான் போட்டிருக்கேன். இதில் இந்த மாதிரி வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 21 பாயிண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி கார்ட்ஸ் கேன் பி ட்ராவல் த்ரோ 21 பாயிண்ட்ஸ் ஆன் ஏ சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற இந்த 21 பாயிண்ட்லேருந்து எத்தனை கார்டு நம்மளால் ட்ரா பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஒரு கார்டு வந்து ட்ரா பண்ணணும்னா நமக்கு எத்தனை பாயிண்ட் நமக்கு வேணும்னா 2 பாயிண்ட் நமக்கு வேணும். சரியா? இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம். இல்லை இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்டு, இதுதான் நமக்கு அது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி 2 பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணும்போது எத்தனை கார்டு நம்மளால் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் பாருங்கள், டோட்டல் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. தென் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் செலக்டட். இப்போ ஒரு கார்டு டாப் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை பாயிண்ட் செலக்ட் பண்ணோம்? 2 பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம். இதுலேருந்து இந்த 21 பாயிண்ட் இந்த சர்க்கிள் மேலே ஏதாவது 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணினா ஒரு கார்டு நமக்கு கிடைக்கும். அப்போ எத்தனை பாயிண்ட், இங்கே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் செலக்டட் அப்படின்னா நமக்கு 2. இப்போ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் தானே அவங்க கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் ஈக்குவல் டு, இங்கே பார்க்கணும், டோட்டலாக 21 பாயிண்ட் இருக்குது. நமக்கு ஒரு கார்டு வேணும்னா 2 பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ 21, இங்கே வந்து NC2, 21C2, 21 பாயிண்டில் 2 பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த 21C2வை நம்ம ஃபார்முலா எடுத்து போடலாம், நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். நான் டேரெக்டாக போடுறேன். இங்கே 2 இருக்குது, அப்போ இந்த 21 2 டைம்ஸ் கம்மி பண்ணி எழுதிக்கலாம். 21 × 2 டிவைடட் பை 2வை 2 × 1ன்னு எழுதிக்கலாம். இந்த 2 எடுத்து கட் பண்ணும்போது இங்கே 1 டைம்ஸ் வரும், இந்த 0 எடுத்திங்கன்னா 10. இப்போ 20 2ஆல் கட் பண்ணால் 10 டைம்ஸ் வந்துடுமா? ஈக்குவல் டு 21 × 10. இங்கே 1 × 21 21, இந்த 0 அப்படியே போட்டிங்கன்னா 210. சரியா? அப்போ நமக்கு எத்தனை கார்டு பாசிபிள் சார்னா 210, 210 கார்டு நமக்கு வந்து பாசிபிள். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 4 பார்க்குறோம். ஹவு many triangles can be formed by joining the vertices of a hexagon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு ஹெக்ஸாகானில் எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹெக்ஸாகான் நம்ம போட்டுக்கலாம். ஹெக்ஸாகானில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னா 6 இருக்கும். 1 2 3 4 5 6 அப்படி இருக்கும். இதை ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ஹெக்ஸாகான் கிடைக்கும். பாருங்கள், இங்கே வெர்டிசஸ் 1 2 3 4 5 6 இருக்குமா. இப்போ இந்த ஹெக்ஸாகானில் எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுதோ கேட்டிருக்காங்க. நமக்கு A B C D E F அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு வேணும்னா எத்தனை பாயிண்ட் நமக்கு வேணும்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 3 பாயிண்ட் அங்கே இருக்கணும். இப்போ இங்கே 1 2 இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இந்த ஹெக்ஸாகானில் நமக்கு எந்த பாயிண்ட் வேணும், எந்த 3 பாயிண்ட்ஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம். A B F இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இந்த மாதிரி. தென்
இப்போ பிசிஎஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கிடைக்கும். சிடிஇ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஹெக்ஸாகானில் எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டோட்டல் 6 பாயிண்ட் இருக்குது. நம்ம ட்ரையாங்கிள் வேணும்னா 3 பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் செலக்டட் 3. number of triangle formed வந்து இங்கே டோட்டலாக 6 பாயிண்ட் இருக்குது. ட்ரையாங்கிள் நமக்கு வேணும்னா 3 பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம். 6C3 இங்கே 3 இருக்கா, அப்போ இந்த 6 என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டைம்ஸ் நம்ம கம்மி பண்ணிக்கணும். 6 × 5 × 4 பை 3 3 × 2 × 1. இந்த 3 × 2க்கு இந்த 6 கட் பண்ணிடலாம். 5 × 4 அப்படின்னா 20. இதுதான் அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 5 பார்க்குறோம். அவுட் ஆஃப் 7 கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் 4 vowels how many words of 3 கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் 2 vowels can be formed கொடுத்துருக்காங்க. அதாவது 7 கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நமக்கு 3 கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். 4 vowelsலேருந்து 2 vowels நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 3 + 2 நமக்கு என்ன சார் அப்படின்னா 5 letters வேர்டு நமக்கு கிடைக்கும். சரியா, அந்த 5 letters வேர்டில் 3 வந்து கான்சனன்ட்ஸ் இருக்கும், 2 வந்து vowels இருக்கணும். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ vowelsலேருந்து பார்த்தீங்கன்னா ஏஇ இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களா. இந்த கான்சனன்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பிசிடி எடுக்கலாமா, ஏஇஐஓயு. ஓகே, இப்போ இதுலேருந்து 3 செலக்ட் பண்ணுறோம், இங்கேருந்து 2 செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது இதில்? 1 2 3. இங்கே வந்து இதில் 2 லெட்டர்ஸ் இருக்குது, 4 5. இப்போ 5 லெட்டர்ஸ் நமக்கு வேணும். இது எப்படியெல்லாம் நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணலான்னா மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்கா, 1 2 3 4 5க்கு வரும்போது 5 பிளேஸ் இருக்குது. 1 2 3 5 பிளேஸில் மாற்றி மாற்றி எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஏ இ பிசிடின்னு எழுதலாம். இல்லை வந்து இங்கே இபிசி இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம்னா, இப்போ 5 பிளேஸில் 5 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா 5 ஃபேக்டரியல் வேஸ் நம்ம எழுதணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டோட்டல் 7 கான்சனன்ட்ஸ் இருக்குது. சிவி வவல்ஸ்னு எடுத்துக்கோங்க. நமக்கு டோட்டல் வந்து 7 கான்சனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 வவல்ஸ் கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணுறது இதில் 3 செலக்ட் பண்ணுறோம், இங்கே வந்து 2 செலக்ட் பண்ணுறோம். சரியா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஈக்குவல் டு 7லேருந்து 3 செலக்ட் பண்ணுறோம், 7C3 இன்ட்டு 4லேருந்து 2 செலக்ட் பண்ணுறீங்க, 4C2 இன்ட்டு 5 ஃபேக்டரியல் வேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து இது செலக்டடு, இது அரேஞ்ச் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா மாற்றி மாற்றி எங்கே வேணாலும் நம்ம போடலாம். இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். புரியுதுங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே 7C3 4C2 இது செலக்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து இது 5 ஃபேக்டரியல் வேஸ் நமக்கு வந்து. இப்போ இங்கே 7C3னா 3 இருக்குன்னா இதை 7 வந்து 3 டைம்ஸ் கம்மி பண்ணி எழுதிக்கலாம். 7 × 6 × 5 3 × 2 × 1 இன்ட்டு 4C2னா இங்கே 2 இருக்குது. அப்போ 4 2 டைம்ஸ் கம்மி பண்ணும்போது 4 × 3
இதில் வந்து 2 × 1 5 ஃபேக்டரியலுக்கு வேல்யூ நமக்கு டைரெக்டாக தெரியும் 120. நான் ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த 3 2 எடுக்கும்போது இந்த 6 கட் பண்ணிவிடுங்க. இந்த 2ஆல் கட் பண்ணும்போது என்ன சார் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வந்துடும். ஈக்குவல் டு 7 × 5 7 × 5 × 2 × 3 6 6 × 120. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25200 வேர்ட்ஸ் பாசிபிள். நமக்கு வந்து ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். டூ 5200. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 6 பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டை வந்து த்ரோ பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி இது வந்து டை 1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து டை 2, டை 3, டை 4. இந்த மாதிரி வந்து ஒரு 4 டை நம்ம த்ரோ பண்ணுறோம். இதில் த்ரோ பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு டையில் நமக்கு வந்து சோர்ஸ் வந்து 2 நமக்கு கிடைக்கணும். அதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இஃப் 4 டைஸ் ஆர் ரோல்டு ஃபைன் தி நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் இன் விச் அட்லீஸ்ட் 1 டை சோர்ஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு டையிலும் நமக்கு எப்படி சார் இருக்குன்னா நம்பர் வந்து 1 to 6 வரை இருக்கும். 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். ஒரு டைக்கு நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்குமா? அப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது ஒவ்வொன்றிலும் அந்த மாதிரி. இப்போ டை 1லேருந்து 6 வரைக்கும் நமக்கு வரும். டை 2 நம்ம த்ரோ பண்ணும்போது 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த டை 3 நம்ம த்ரோ பண்ணும்போது 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். அந்த மாதிரி 4ல். சரிங்களா? அப்போ அந்த 4 டை நம்ம இந்த மாதிரி த்ரோ பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 டையில் நமக்கு வந்து 1 டையில் வந்து நமக்கு 2 கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன சார் பண்ணுறேன்னா இது ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் 2வே கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அவுட்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோம். சரிங்களா? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்லேருந்து 2வே கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அவுட்கம் ஒன்று கண்டுபிடிக்கிறோமா, அது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னு கிடைச்சிரும். சரியா? இதை நமக்கு இங்கே எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டெய்லியும் நமக்கு நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் நமக்கு இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்னா இங்கே இதில் டை 1ல் 6 இருக்குமா நமக்கு, இங்கே டை 2ல் 6 இருக்கும், இதில் நமக்கு 6 கிடைக்கும், இங்கே நமக்கு 6 கிடைக்கும், இது ஒவ்வொன்றிலையும் 6 கிடைக்கும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் நமக்கு வேணும்னா இது எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கணும். 6 × 6 × 6 × 6. இங்கே 6 × 6 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 36, இங்கே 6 × 6 ப்ராடக்ட் பண்ணும்போது 36. இப்போ 36 × 36 இங்கே ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1296. இதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறேன், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் கண்டுபிடிக்கிறோம், 2வே கிடைக்காமல் இருக்குது அவுட்கம் என்னென்னு கண்டுபிடிச்சி ரெண்டையும் செப்பரேட் பண்ணோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ number of outcome with no 2, number of outcome with no 2. இது வந்து no 2 number of 2 அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சரியா? ஏன்னா இங்கே number of outcome
number of outcome with no 2. சரியா கண்ணா? இது நம்பர் ஆஃப், இங்கேயே நம்பர் ஆஃப் நினச்சக்கூடாது. இது 2 கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அவுட்கம் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ அதே 4 டை நம்ம எடுக்கிறோம். டை 1, டை 2, டை 3, 4 டை நம்ம த்ரோ பண்ணுமா? இப்போ 4 டை த்ரோ பண்ணும்போது நமக்கு நம்பர்ஸ் எப்படிலாம் விழும்? இதில் 1 2 3 4 5 6 ஒவ்வொரு டையில் இந்த நம்பர்லாம் நமக்கு கிடைக்கும். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் ஆஃப் அவுட்கம் வித் நோ 2ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ 2வை நீங்கள் கட் பண்ணிடுங்க. 2 நமக்கு வேண்டாம். அப்போ திரும்பி என்ன கிடைக்கும்? இங்கே 1 3 4 5 6 இருக்குது. ஒவ்வொரு டேயிலும் 1 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். அப்போ இங்கே 5, இதுலேயும் 5 தான். ஏன்னா 1 2 3 4 2 நம்ம கட் பண்ணிட்டோமா? இங்கே 5, இதுலேயும் 5. இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 5 இன்ட்டு 5 நமக்கு என்ன சார் அப்படின்னா 25. இதில் 5 இன்ட்டு 5 நமக்கு 25. 25 இன்ட்டு 25 ப்ராடக்ட் பண்ணும்போது 6 to 5. சரியா? இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்லேருந்து நம்பர் ஆஃப் அவுட்கம் வித் நோ 2 நமக்கு செப்பரேட் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் என்னான்னு கிடைக்கும். சரியா? ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் ஃபைனலாக எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் அவுட்கம் வித் அட்லீஸ்ட் 1 day source 2. அட்லீஸ்ட் 1 டை சோர்ஸ் 2 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஈக்குவல் டு போட்டுருங்க. ஈக்குவல் டு போட்டு நான் என்ன சொல்லியிருக்கோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் மைனஸ் number of outcome with no 2 ஓகே. இப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1296 கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் இங்கே நம்பர் ஆஃப் அவுட்கம் வித் நோ 2ன்றது 2 கிடைக்காமல் இருக்குது. என்னென்னா 625 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னா 671. 671 இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். நம்பர் ஆஃப் அவுட்கம் வித் அட்லீஸ்ட் 1 day source 2ன்னு கேட்டிருக்காங்க. 671 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 8 பார்க்குறோம். இஃப் எ பாலிகான் ஹேஸ் 44 diagonals ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு டயகனல்ஸ், அதாவது ஒரு பாலிகானோட டயகனல்ஸ் வந்து 44ன்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னன்னு தெரியாது, நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போ லெட் தி பாலிகான் ஹேஸ் n சைட்ஸு. அப்போ நமக்கு n சைட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு n வெர்டிசஸ் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் நமக்கு என்ன எத்தனை சைட்ஸ் இருக்குது? 3 சைட்ஸ் இருக்குது. 1 2 3. இப்போ இந்த மாதிரி 3 சைட்ஸ் இருக்கா? 3 சைட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே 3 வெர்டிசஸ் இருக்கும். இங்கே 1 2 3 இந்த மாதிரி இருக்கா நமக்கு அங்கே. அந்த மாதிரி
இப்போ நமக்கு ஒரு பாலிகானில் n சைட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக அங்கே என்ன சார் அப்படின்னா n வெர்டிசஸ் இருக்கும். அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். லெட் தி பாலிகான் ஹேஸ் n சைட்ஸ் இட் வில் ஹாவ் n வெர்டிசஸ் நமக்கு இருக்குமா. இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல்ட்டுனா nc2ன்னு எடுக்கிறோம். ஏன் வந்து nc2 எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு லைனுக்கு நமக்கு 2 பாயிண்ட் நமக்கு தேவை. சரியா, நேற்று நம்ம போட்டிருக்கோம்ல ஒரு ஹெக்ஸாகான் போட்டோன்னா இப்படி போட்டிருக்கோன்னா இப்போ இந்த ஹெக்ஸாகானில் பாருங்கள் 6 சைட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 சைட்ஸ் இருக்குன்னா இங்கே 6 வெர்டிசஸ் இருக்கும். 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம், இதை ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு டயகனல்ஸ் வந்து அப்போ நமக்கு 2 பாயிண்ட் இருக்கால நமக்கு அங்கே. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு nc2ன்னு எடுக்கிறோம். நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் டு வேணும்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எழுதிக்கிறோம். இந்த ஈக்குவல் அப்படியே போட்டுருங்க. சும்மா ரஃப்லி போட்டு காமிச்சா புரியணுன்றதுக்காக. நம்பர் ஆஃப் லைன்ஸ் இங்கே என்னென்னு எடுத்துக்கோங்க பாருங்கள், nc2. இந்த மைனஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது n சைட்ஸ்னு எடுத்துருக்கோம். இப்போ n இதை பார்க்கண்ணு இங்கே nc2ன்னு இருக்குது. இங்கே 2ன்னா இந்த எண்ணை வந்து 2 டைம் கம்மி பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு n, இந்த எண்ணிலேருந்து ஒன்று கம்மி பண்ணால் n-1 டிவைடட் பை இந்த 2வை 2 × 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே -n. இதில் நமக்கு இங்கே n இருக்குது, இங்கே n இருக்குது. ரெண்டுலேயுமே n வந்து காமனாக வெளியில் கொண்டு வந்துடுங்க. இப்போ n வெளியில் எடுத்துட்டா மேலே எழுதிக்கலாமா, ஈக்குவல் போட்டுட்டேன். n காமனாக வெளியில் எடுத்துடலாம். இங்கே என்ன இருக்குது இதில் n-1/1 × 2 2 n-1/2. இந்த மைனஸ் அப்படியே போட்டுடலாம். இங்கே இருக்கிற n ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு இந்த 2வை சாரி இங்கே n வரக்கூடாது 1 வரணும். ஏன்னா n தான் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்ல. இப்போ n காமனாக வெளியில் வந்துட்டால் இங்கே 1 இருக்கும். இந்த 2வை இந்த -1 கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். n-1 2 × -1 -2/2. நம்ம இங்கே ரஃப் பண்ணிட்டு எழுதிக்கலாம். இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஏற்கனவே போட்டு தான் ரஃப் பண்ணியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு n இன்ட்டு இப்போ n இந்த -1 -2 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -3/2. இங்கே நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் டு n × n-3/2. ஆனால் நம்ம கொஸ்டின்லேயே வந்து நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 44ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பதிலாக 44 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 44 ஈக்குவல் டு n × n-3/2. இந்த n × n-3 வச்சுக்கோங்க. 2 வந்து 44ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதே ரஃப் பண்ணிட்டு எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், இந்த 2வை இந்த 44 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 44 88 ஈக்குவல் டு n × n-3. இது நம்ம n × n-3 ஈக்குவல் டு 88ன்னு எடுத்துக்கோங்க. இந்த n உள்ளே கொண்டு போய்ட்டு n கூடிய -3 கூடிய ப்ராடக்ட் பண்ணுறோம். n × n நமக்கு n². இந்த n-ஐ -3ஓட ப்ராடக்ட் பண்ணும்போது -3n + 88 உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா -88 ஈக்குவல் டு 0.
இது வந்து ப்ராடக்ட் வந்து -88, சம் பண்ணால் -3 நமக்கு வரணும். இதில் வந்து ப்ராடக்ட் வந்து -88, சம் வந்து -3. இப்போ 11(3) எடுக்கலாமா பாருங்கள். 11(3) எடுத்திங்கன்னா இதில் வந்து மைனஸ் சைன் கொடுத்துடலாம். 11க்கு வந்து மைனஸ் சைன் கொடுங்க. இப்போ -11 × 3 -11 8 ஓகே. -11 8 எடுக்கும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸுங்களா. இப்போ -11 × 8 -88 வந்திருக்கு. மைனஸில் வந்து 8 மைனஸ் பண்ணும்போது -3 கிடச்சிருக்குமா, அதானே இங்கே இருக்குது. ப்ராடக்ட் வந்து -88, சம் வந்து -3. இப்போ n - 11 n + 8, இங்கேருந்து n - 11 × n + 8 = 0. இது நீங்கள் தனித்தனியாக 0க்கு நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ n - 11 = 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். இந்த n + 8 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். n இங்கே வச்சுக்கோங்க. -11 வெளியில் போகும்போது +n 11 n வச்சுக்கலாம். இந்த +8 வெளியில் போகும்போது -8. இது நமக்கு நாட் பாசிபிள். ஏன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் இந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்பர் ஆஃப் நாட் பாசிபிள்னு எழுதிக்கலாம். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன சார் அப்படின்னா 11 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.